சென்னை மலனியை அடுத்த மாத்தூரில் கூட்டுறவு நியாய விலைக் கடையில் வெள்ள நிவாரண டோக்கன் பெற்றவர்களுக்கு குறிப்பிட்ட தேதியில் நிவாரணத் தொகை வழங்காததால் ஆத்திரமடைந்த மக்கள் நியாய விலைக் கடையை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து கூடுதல் விவரங்களை தருவதற்காக நமது செய்தியாளர் கார்த்திகேயன் இணைகிறார். வணக்கம் கார்த்திகேயன், விவரம். காலை வணக்கம். சென்னை மணலி அடுத்த மாத்தூரில் கூட்டுறவு நியாய விலைக் கடையில் வெள்ள நிவாரண டோக்கன் பெற்றோருக்கு குறிப்பிட்ட தேதியில் பணம் கொடுக்காததால் தற்போது நியாய விலைக் கடையை முட்டிட்டு அவர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். முன் அறிவிப்பின்றி கடந்த ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை விடப்பட்டதாலும் நேற்று கிறிஸ்துமஸ் அரசு விடுமுறை என்பதாலும் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை தினங்களில் குறிப்பிட்ட நிவாரணத் தொகை பெற்றுக் கொள்ளும்படி அழைக்கப்பட்ட பொதுமக்களுக்கு பணம் தரவில்லை என குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. புகார் குறித்து நியாய விலைக் கடை ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகளிடம் கேட்டபோது அரசு கொடுத்த பணத்தை அரசு கருவூலத்தில் மீண்டும் செலுத்திவிட்டதாகவும் அரசிடம் இருந்து மறு உத்தரவு வரும் வரை பணம் கொடுக்க இயலாது எனவும் தகவல் தெரிவித்துள்ளனர். இதனால் அதிர்ச்சி அடைந்து டோக்கன் பெற்று சென்ற குடும்ப அட்டைதாரர்கள் தற்போது சம்பந்தப்பட்ட அந்த நியாய விலைக் கடை முன்பு தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதனை நாம் நேரலையில் பார்த்து வருகிறோம். மேலும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இந்த சம்பந்தப்பட்ட நியாய விலைக் கடைக்கு வந்து எங்களுக்கு உரிய பதிலை கொடுக்கும் வரை நாங்கள் இந்த இடத்தை விட்டு நகரப்போவதில்லை எனவும், பணம் வழங்குவது ஒரு புறம் இருந்தாலும் எங்களுக்கு டோக்கன் கொடுத்ததுக்கான ஒரு நல்ல பதிலை அதிகாரிகள் தெரிவிக்காதது மிக மன வருத்தத்தை அளிப்பதாக அந்த பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். காலை 7:30 மணியிலிருந்து தற்போது வரை இந்த நியாய விலைக் கடை முன்பு பொதுமக்கள் கூடி நின்று தங்களுக்கு கொடுத்த டோக்கனுக்கான வெள்ள நிவாரண தொகை கேட்டு தற்போது அந்த கடை முன்பு நின்று தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் அந்த பகுதியில் சற்று பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. மேலும் இது தொடர்பாக செய்தியாளர் என்ற முறையில் நாம் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கேட்டபோது அவர்கள் மறு உத்தரவு வரும் வரை இது குறித்து தற்போது எதுவும் கருத்து சொல்ல முடியாது என தகவலை தெரிவித்துவிட்டு தொலைபேசி இணைப்பை துண்டித்து விட்டனர். இதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு வந்து பாதிக்கப்பட்ட மக்களிடம் தற்போது பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி கார்த்திகேயன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.